இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசப்படுகின்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த செப்டம்பர் மாதத்திலே 16ஆம் நாளாக இந்த செவ்வாய்க்கிழமையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த குளிர்ச்சியான காலை வேளையில் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இதோ இந்த குளிர்ச்சியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த இரவிலே ஒரு மழையை தந்திருக்கிறீர். தொடர்ந்து எங்களுக்கு நல்ல மழையை தாரும் ஆண்டவரே. இதோ கடுமையான வெயிலின் மத்தியில் நாங்கள் இருக்கிறோம். இந்த உஷ்ணத்தை எங்களுக்கு நீக்கி எங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை தார். இந்த நாளிலே கூட ஆண்டவரே உடைய இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்கிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ராஜா. இந்த நாளின் பணிகள் பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தின் குழுவை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும், நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதி. கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய இல்லங்களிலே உள்ளங்களிலே இறை அமைதி, சமாதானம், சந்தோஷம் பொங்கட்டும். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில் ஆண்டவரை துதிக்கும்படியாய் 25வது பாடலாகிய தோத்திர பாத்திரனே தேவா தோத்திரம் துதி உமக்கே என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 25வது பாடல். தோத்திரம் பாத்திரனே தேவா தோத்திரம் துதி உமக்கே. தோத்திர பாத்திரனே தேவா தோத்திரம் துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்திர் தோத்திரம் துதியுமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்திர் தோத்திரம் துதியுமக்கே. சத்துரு பயங்களின் நல்ல நீத்திரை செய்யவேமை. சத்துரு பயங்களின் நல்ல நீத்திரை செய்யவேமை. பத்திரமாய் சேராட்டியுறக்கிய சுற்றிலும் கோட்டையானாய். பத்திரமாய் சீராட்டியுறக்கிய சுற்றிலும் கோட்டையானாய். விடிந்திருளே கும்பாரை கண்ணின் விழிகளை மூடாமல். விடிந்திருளே கும்பாரை கண்ணின் விழிகளை மூடாமல். துடிக்குள் தாய் போல் படிமிசையமது துணையன காத்தவனே. துடிக்குள் தாய் போல் படிமிசையமது துணையன காத்தவனே. காரிருள்ளகன் வீடாவே நல்ல கதிரொளி திகழ்ந்திடவே. காரிருள்ளகன் வீடாவே நல்ல கதிரொளி திகழ்ந்திடவே. பாரிதை புரட்டி உருள செய்தேகன் பாங்கு சிராக்கி வைத்தான். பாரிதை புரட்டி உருள செய்தேகன் பாங்கு சிராக்கி வைத்தான். இன்றைய தினமிதிலும் தோழில் எந்தெந்த வகைகளிலும் இன்றைய தினமிதிலும்
தோழில் எந்தெந்த வகைகளிலும் உன் திருமறைப்படி ஒழுகிட எமக்கர் ஒன்றிய காத்து கொள்வார். உன் திருமறைப்படி ஒழுகிட எமக்கர் ஒன்றிய காத்து கொள்வார். தோத்திர பாத்திரனே தேவா தோத்திரம் புதியுமக்கே. தோத்திர பாத்திரனே தேவா தோத்திரம் புதியுமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்திர் தோத்திரம் துதியுமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்திர் தோத்திரம் துதியுமக்கே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக கர்த்தருடைய கிருபையினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாகி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வேத வாக்கியம் அது ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த 1ஆம் அதிகாரத்தை பார்ப்பதற்கு முன்னதாக ஆமோஸ் தீர்க்கதரிசனத்தினுடைய நாம் பின்புலத்தை அறிந்து கொள்வது நல்லது. விவிலியத்திலே இடம்பெறும் இறை வாக்குகளுள் ஆமோஸ் உரைத்த தூதுரையே முதலில் எழுத்து வடிவம் பெற்றதாகும். ஆமோஸ் தென்னாடான யூதாவில் பிறந்தவராயினும் வடநாடான இஸ்ரேலுக்கு சென்று கிமு 8ஆம் நூற்றாண்டின் மைய பகுதியில் இறைவாக்கு உரைத்தார். அந்நாட்களில் அந்நாடு சீரும் சிறப்புமாய் இருந்தது. ஆனால் வளமும் வாழ்வும் செல்வருக்கும் வலியோருக்கும் மட்டுமே. ஏழை எளியவர்கள் நசுக்கப்பட்டு தாழ்வுற்று கிடந்தார்கள். வலியோரை வாழ்த்தி எளியோரை வாட்டும் அநீதியும் பொய்மையையும் நிறைந்த சமுதாயத்தை கண்டு சீர்கிறார் ஆமோஸ். இனம் இனத்தையும் மனிதரையும் கசக்கி பிழியும் கொடுமையையும் கடுமையாய் கண்டிக்கின்றார். நீதியையும் நேர்மையையும் வளர்த்து கொண்டாலன்றி எந்த இனமும் கடவுளின் கடும் தண்டனைக்கு உள்ளாகும் என்று எச்சரிக்கையும் விடுக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். இந்த புத்தகம் 8ஆம் நூற்றாண்டு புத்தகம் என்று நம்ம பார்க்கின்றோம். டியூரிங் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் சேஞ்ச் என்று சொல்கிறார்கள். அரசியல், பொருளாதாரம், சமூக சூழ்நிலையில் ஏற்படுகின்ற பெரிய ஒரு மாற்றத்தில் அங்கே இருக்கின்ற சூழ்நிலை. அதே போல ஆமோஸ் கிங் எரோபயாம் என்று சொல்லப்படுகிற ஜெரோபயாம் அரசனுடைய நாட்களிலே, அதாவது 793 753 வரையில் அவர் ஆட்சி செய்த காலம். அப்போது வடநாட்டில் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். நல்ல மிலிட்ரி பவர், நல்ல எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி, வளர்ச்சியெல்லாம் இருக்கும்போது, பொருளாதார வளர்ச்சியெல்லாம் இருக்குது. அப்போது அங்கே தென்னாடான யூதாவிலிருந்து தீர்க்கதரிசி சென்று அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதே போல உசியா ராஜா 792 739 யூதா அந்த நாட்களில் யூதாவில் அவர் அரசராக இருக்கிறாரு. ஆமோஸ் அப்போவும் அங்கே யூதா தென் பகுதியிலும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்னென்ன சூழ்நிலை இருந்ததுன்னு பார்த்தோம்னா, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், சமூகத்தில் சமுதாய பொருளாதார சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம். மக்கள் மிகப்பெரிய வளர்ச்சியில் இருந்தாங்க. அதே நேரத்தில் பொருளாதார வளர்ச்சி இருந்தது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய வீழ்ச்சி இருந்தது. பணம் வந்தபோது இறைவனை மறந்து விட்டார்கள். சோஷியல் இன்ஜஸ்டிஸ் இருந்தது. சமுதாயத்தில் சமூக நீதி மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தது. பெரிய பணக்காரர்கள், மெத்த படித்தவர்கள் எல்லாம் அங்கே ஆண்டவருக்கு விரோதமாய் ஏழை எளிய மக்களை சுரண்டி வாழ்ந்தார்கள். சமூகத்தில் அந்த ஏற்றத்தாழ்வு உருவானது. அதே நேரத்தில் சிலை வழிபாடு அதிகமாய் அங்கே இருந்தது. மக்கள் ஆண்டவரை தொழுகை செய்வதை வர வர
விட ஆரம்பித்தார்கள். அதே போல மினிஸ்ட்ரி ஆஃப் ஆமோஸை நம்ம பார்க்கும்போது ப்ரொஃபட்டிக் கால். ஆமோஸ் சாதாரண ஒரு மெய்ப்பன், தெக்கோவால இருந்து கடவுள் அவரை தெரிந்து கொள்ளார். அவர் தென்னாடான யூதாவில் இருக்கிறாரு, வடநாட்டில் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக தெரிந்து கொள்ளுகிறார். அவருடைய செய்தி என்னன்னா ஜட்ஜ்மெண்ட், மெசேஜ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், கடவுளுடைய நியாய தீர்ப்பு. அதான் நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களை அவர் வான் பண்ணுறாரு, மனம் திரும்புதலுக்கான அழைப்பை அவர் கொடுக்கின்றதா இருக்கிறோம். இதில் பார்க்கின்றோம். இதில் முக்கியமான செய்தி இந்த புத்தகத்தில் பார்த்தா சோஷியல் ஜஸ்டிஸ், அதுதான் முக்கியமே, சமூக நீதி. இன்றைக்கு நம்முடைய திராவிட கழகங்கள் எல்லாமே பெரியார் இருந்து இன்றைக்கு திமுக வரையில் பேசக்கூடிய ஒரு செய்தி சமூக நீதி. அப்போ இந்த சமூக நீதியை ஏறக்குறைய பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக பேசினது நம்முடைய திருமறை. ஆமென், அல்லேலூயா. ஆகவேதான் திருமறையை இந்த உலகம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ், ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய நீதியை கடவுள் அங்கே வைக்கின்றார். காட்ஸ் சாவரினிட்டி, கடவுளுடைய வல்லமையை பற்றி பேசுகிறாரு. அதே போல எ கால் டு ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதலை பற்றி பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால தான் எங்கள் முதல் பகுதியில் நம்ம பார்க்கின்றோம். பாருங்க, தெக்கோவாவில் கால்நடை செல்வம் மிகுதியாய் உடையவர்கள் ஒருவர் ஆமோஸ். நிறைய கால்நடை, அதாவது ஆடு மாடு எல்லாம் இருக்குது. யூதாவை உசியாவும் இஸ்ரேலை யோவாசின் மகன் எரோபயாமும் ஆண்டு வந்த காலத்தில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரேலை குறித்து ஆமோஸ் காட்சி கண்டு கூறியவை பின்வருமாறு. அதாவது எப்பவுமே பைபிளில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் தந்துட்டு தான் பேசுவாங்க. அதான் நீங்கள் ஆமோஸ் நிலநடுக்கம் வரத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறார். அப்போது வரலாறை நம்ம பார்க்கும்போது இஸ்ரேலில் எத்தனை நிலநடுக்கம் வந்திருக்குது, அது நிலநடுக்க கணக்கு பண்ணோம்னா ஆமோஸ் நமக்கு தெரியும். 8ஆம் நூற்றாண்டில் நம்ம பார்க்குறோம். சியோனிலிருந்து ஆண்டவர் கர்ஜனை செய்கின்றார், எருசலேமிலிருந்து அவர் முழங்குகின்றார். இடையர்களின் மேய்ச்சல் நிலங்கள் தீந்து போகின்றன, கர்மேல் மலையின் உச்சியும் காய்ந்து போகின்றது. இல்லையா? முதல் இதில் ஆண்டவருடைய கோபத்தை இங்கே எடுத்து வைக்கின்றார். ஏன் கோபம்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றாங்க. அதே போல வேற்றினத்தார் மீது ஆண்டவரின் தீர்ப்பு. இஸ்ரவேல் மக்கள் மீது மட்டுமல்ல, வேற்றினத்தாரும் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்தால் தண்டனை தான் அப்படின்றார். தமஸ்கு நகரை பற்றி பேசுகிறார். ஆண்டவர் கூறுவது இதுவே: தமஸ்கு நகரின் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் கிளையாத்தை இரும்பு கருவிகளை கொண்டு போரடித்தார்கள். ஆதலால் ஆசேயல் வீட்டின் மேல் தீமுழச் செய்வேன், அது பெனதாது கோட்டைகளை விழுங்கிவிடும். தமஸ்குவின் தாழ்பாளை உடைப்பேன், பிக்தாத்தவேனில் குடியிருப்பவர்களையும் பெத் ஏதேனில் செங்கோல் பிடித்திருப்பவனையும் ஒழிப்பேன். ஆராமின் மக்கள் கீருக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என்கின்றார் ஆண்டவர். அதாவது யாராக இருந்தாலும் சரிப்பா, எல்லாம் என் மக்கள் தான். ஒரு ஜாதியாக இருந்தாலும் சரி, யூதர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் நியாயம் தீர்ப்பேன். அப்போ இது நமக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தி இல்லையா? ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எல்லார் வீட்டுக்கும் அது இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கின்றோம். பெலிஸ்திய நாடு அடுத்தது. ஆண்டவர் கூறுவது இதுவே: காசா நகரின், அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பாலஸ்தீன் கண்ட்ரியே இருக்கக்கூடாது என்று இஸ்ரேலின் பிரதமர் நெத்தன்யாகு சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அந்த மக்கள் துன்பத்தில் துயரத்தில் இருக்கிறப்ப இந்த காசா நகரில் இருக்கிற மக்கள், காசா நகரினர் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். அவர்கள் ஒரு முழு இனத்தையே ஏதோமுக்கு அடிமைகளாய் கையளித்தார்கள். ஆதலால் காசாவின் கோட்டை மதில்கள் மேல் நெருப்பை கொட்டுவேன், அது அச்சுவர்களை விழுங்கிவிடும். அஸ்தோத்தில் குடியிருப்பவர்களையும் அஸ்கோலேனில் செங்கோல் பிடித்திருப்பவனையும் ஒழிப்பேன். எக்ரோனுக்கு எதிராக என் கையை ஓங்குவேன், பெலிஸ்தியருள் எஞ்சி இருப்போரும் அழிந்து விடுவர் என்கின்றார் ஆண்டவராகிய என்தல். நல்லா கவனிங்க, இன்றைக்கு எப்படி காசாவை இஸ்ரேல் நெருப்பு போட்டு அடிச்சுனுக்குதோ அதே போல அன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நான் அழிச்சிருவேன்றதை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அடுத்தது தீர் நகர். ஆண்டவர் கூறுவது இதுவே: தீர் நகரின்
எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் ஒரு முழு இனத்தையே ஏதோமுக்கு அடிமைகளாக கையளித்தார்கள். சகோதர உடன்படிக்கையை அவர்கள் நினைவில் கொள்ளவில்லை. ஆதலால் தீரின் கோட்டை மதில்கள் மேல் நெருப்பை கொட்டுவேன், அது அச்சுவர்களை எல்லாரையும் நெருப்பில் தான் அழிக்கிறார் பார். ரொம்ப கடுமையான ஒரு தண்டனை, நெருப்பில் வெந்து போர். தண்ணியில் அடிச்சுன்னு போய் கூட மூச்சு திணறி செத்து போயிடலாம், அது அவ்வளோ பெருசாக தெரியாது. ஆனால் நெருப்பில் வெந்து சாகிறது கடுமையான ஒரு தண்டனையாக ஆண்டவர் பார்க்கின்றார். தான் சொல்கிறார். அடுத்தது ஏதோம் நாடு. ஆண்டவர் கூறுவது இதுவே, ஏதோம் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்ற மாட்டேன். ஏனெனில் அவன் உறவு முறையின் கடமைகளை மீறி வாழேந்தி தன் சகோதரனையே துரத்தினான். தன் ஆத்திரத்தை அடக்கி வைக்காமல் என்றென்றும் கோபத்தை காட்டி வந்தான். ஆதலால் தேமான் மேல் நெருப்பை கொட்டுவேன், அது பெட்ராசாவின் கோட்டைகளை விழுங்குவேன். அங்கேயும் நெருப்பில் தான் அழிக்கிறார். கடைசியா அம்மோனியருடைய நாடு. ஆண்டவர் கூறுவது இதுவே, அம்மோன் மக்கள் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்ற மாட்டேன். ஏனெனில் அவர்கள் தங்கள் நாட்டு எல்லைகளை விரிவுபடுத்துவதற்காக கிளையாத்தின் கர்ப்பவதிகள் வயிற்றை பீறி கிழித்தார்கள். ஆதலால் ராபாவின் கோட்டை மதில்கள் மேல் நெருப்பை கொட்டுவேன், அது அச்சுவர்களை விழுங்கிவிடும். அப்பொழுது போர்க்காலத்தில் பேர் இறைச்சலிலும் சூறாவளி நாளின் கடும் பயிலும் இருக்கும். அவருடைய அரண் அடிமையாய் கொண்டு போகப்படுவான். அவருடைய அரசன் அடிமையாய் கொண்டு போகப்படுவான், அவனோடு அதிகாரிகளும் கொண்டு போகப்படுவார்கள் என்கின்றார் ஆண்டவர். அன்பான தேவ பிள்ளைகளே, ரொம்ப அழகாக சொல்கிறார் பாரு. ஒவ்வொரு நகர் மேலே அவருக்கு அதிகாரம். என்னென்னா தமஸ்க் நகர், பெலிஸ்தியர் நாடு, தீர் நகர், ஏதோம் நாடு, அம்மோனியர் நாடு, எல்லா கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதுனால கடவுள் அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை தீர்ப்பை தருகிறார் என்று பார்க்கும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கணும், த வாய்ஸ் அண்ட் த மவுத் பீஸ் ஆமோஸ், எ ஷெப்பர்ட் அண்ட் டெண்டர் ஆஃப் sycamore fruit is called by God to prophecy against Israel. The lion roars, God's judgment is coming, and Amos is the messenger. Who was Amos? A blue collar prophet. இல்லை ஒயிட் காலர் தீர்க்க பணியாளர்கள் நம்ம சொல்கிற ஒயிட் காலர் ஜாப்னு, அதுபோல் இவர் a blue collar prophet. Amos was a common man from Tekoa, a small town in Judah, called to preach to the northern kingdom of Israel, a southerner sent to preach to the north. Amos' background and occupation gave him a unique perspective on the sins of Israel, a burden bearer. Amos' name means to bear or to place a load upon, reflecting his role as a prophet, bearing God's message. Character of Amos' message, God and the nations. Amos 1 chapter says, highlights God's judgment on the Israel's neighbors, demonstrating his sovereignty over all nations, God and Israel. Amos 2:4-16 emphasizes God's judgment on Judah and Israel for the sins including idolatry. அதான் நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம். அதே நேரத்தில் ஜட்ஜ்மெண்ட், கடவுளை மீட் பண்ணணும், ப்ரிப்பேர் டு மீட் யுவர் காட். காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் deserved a call to repentance. The lions has roared. Amos' message is a call to fear God and prophecy his words, reflection and application. பார்த்தோம்னா how can we apply Amos' message to our lives today? Recognizing God's sovereignty and justice. இதனுடைய தீர்க்க தரிசன காரியங்களை பார்க்கும்போது ஏசாயா 1:13 பார்க்குறோம், எரேமியா 46, எசேக்கியேல் 25, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஐடலட்ரி, மீகா 2, ஓசியா 4, ஏசாயா 1 பார்க்குறோம். கால் டு ரிப்பண்டன்ஸ், யோவேல் 2, யோனா 3, மத்தேயு 3, காட்ஸ் சோவர்னிட்டி, சங்கீதம் 47, தானியேல் 4, அப்போஸ்தலர் 17. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இங்கே ஐடலட்ரி, ஜட்ஜ்மெண்ட், அதே நேரத்தில் சோஷியல் ஜஸ்டிஸ் என்கின்ற அழகான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, தவறு யார் செய்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறவர் தான். ஆனால் அதே நேரத்தில் நீ தவறு செய்யும் பொழுதெல்லாம் அவர் மன்னிக்கிறவர் இல்லை. கடும் குற்றங்களை செய்கிற போது தண்டனை தீர்ப்பை தருகிறவர். ஆமோஸ் புத்தகத்தை நம்ம படிக்கும்போது சமூக நீதிக்கான ஒரு புத்தகமாக, சமூக நீதிக்காக போராடுகின்ற ஒரு மனிதராக நம்ம பார்க்க வேண்டும். அதுதான் இந்த நூற்றாண்டில் பெரியார், தந்தை பெரியார் ஆற்றி சென்றிருக்கிற ஒரு பெரிய பணியாகவும், அவருக்கு முன்னதாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய சமுதாயத்திற்கு, இந்த இந்திய தேசத்திற்கு ஆற்றியிருக்கிற சமூக நீதியை குறித்து நம்ம
ஆய்வு செய்வது நல்லதாய் படுகிறது. ஆகவே இந்த காலை நேரத்தில் இந்த இறைவார்த்தையின் வழியாக கர்த்தர் நம்மை சந்தித்து ஆசீர்வதித்து நீதியோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் இந்த நாட்களில் வாழ தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான ஆண்டவரை காலை வேலைக்கான என்று சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீதி நியாயம் தர்மத்தை நாங்கள் இந்த உலகத்தில் கடைபிடிக்கவும் சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கவும் ஆண்டவரே, அதே நேரத்தில் சிலை வழிபாடுகள் விக்கிரக வழிபாடுகளை விட்டுவிட்டு ஆண்டவர் ஏழை எளிய மக்களை ஒடுக்குகிறதை விட்டுவிட்டு உமக்கு நேராக வாழ கர்த்தர் கிருபை தார். இன்றைக்கு அநியாயங்கள் அக்கிரமங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏழை எளிய மக்களை ஒடுக்கி கொண்டிருக்கிற மக்களாக நாங்கள் இருக்கிறோம் ராஜா. அவளிலிருந்து எங்களை காத்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏழை எளிய மக்களோடு நீர் ஆண்டவரே நிற்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே நீர் அவர்களோடு இருந்து வழி நடத்த ராஜா. இந்த நேரத்தில் கர்த்தாவே, அவருடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை 3 சபை சங்கங்கள் போதர்கள் ஊழியங்கள் ஸ்தாபனங்கள் பள்ளிக்கூடங்கள் பெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்படவும் என்னுடைய கண்கடைய இறையல் கல்லூரிக்காகவும் நாகர்கோவில் துவாரத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிக்கூடங்கள் சிறப்பு பள்ளிக்கூடங்கள் ஸ்தாபனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் காத்துள்ள வழி நடத்த ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி பிரதமர் என்னுடைய முதலமைச்சர் கவர்னர் அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். அமைதி சமாதானத்தை தார். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரேல் ஆண்டவர் காசா போர் மிக கடுமையாக இருக்கிற ஏழைகள் குழந்தைகள் ஆண்டவர் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதற்கு இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்றாய் கூடி போர் செய்வதற்கான சூழ்நிலை உருவாகிறது. இது இப்படியே போனால் உலக போராய் மாறி உலகமே அழிந்து போக ராஜா. கண்ணோக்கி பாரு. சீக்கிரமாக நிறுத்தக்கூடிய சூழ்நிலை தார். உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்படட்டும். உலக நாடுகளில் ஆண்டவரை எங்களுடைய ஆசியா கண்டத்தில் மற்ற ஐரோப்பா கண்டத்திலெல்லாம் அமைதி ஒரு சூழ்நிலை உருவாக்க ஆண்டவரை என் தேவன் தர வேண்டுமா ஜெபிக்கின்றோம். இதே போல் எங்களுடைய ஆண்டவர் ஊழியத்தில் இருக்கிற நண்பர் சாரியும் மேஜக்காவையும் அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாளியும் ஆண்டவரையுடைய அன்புக்குரிய சாக்குசார் டீச்சரையும் ஆசீர்வதிங்க. அடையின் வளவை எடுத்து பயன்படுத்துங்க. அடையின் பணியாற்றுகிற ஆண்டவர் பாப்பனப்பள்ளி போதவட்டத்தை ஆசீர்வதிங்க. பாப்பனப்பள்ளி மின்னூர் வடகரை மேல்சனம்பு திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. பலவீனமாக இருக்கின்ற என்னுடைய நகோமி அம்மாவுக்காக விமலா அம்மாவுக்காக ஆண்டவரை நான் வேண்டிக் கொள்கிறோம். வேதமணி அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அவரெல்லாம் மீண்டும் ஆண்டவர் எழுந்து வந்து முடிய ஆண்டவர் ஆலயத்துக்கு வரவும் நன்றி சொல்லவும் கிருபை தார். இதோ இந்த நேரத்தில் பிறந்த நாட்களை திரும்ப நாளை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக ஆண்டவரே, பாஸ்டர்ஸ் அசம்பிள் தேவாராதன மாலை ஆண்டவரே ஆன்லைன் ஊழியங்களை செய்கின்ற அன்புக்குரிய கண்கடைய ஆண்டவர் மேல்நிலைப்பள்ளியுடைய ஆசிரியர் திரு எழில்மாறன் சாருக்காக ஏஞ்சலின் ஆண்டவர் ப்ரொஃபஸருக்காக நான் ஜெபிக்கிறோம். எழில் அரசன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளில் தன்னுடைய திருமண நாளை கண்டு நன்றி செலுத்துகிறார்கள். அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த திருமண நாள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் திருமண நாளில் கொடுத்த வாக்குறுதிகளை இந்த நாள் வரையிலே காத்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அதை காத்து கொள்ளவும் உடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்று நலமோடு வளமோடு 100 ஆண்டுகள் இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழட்டும். செய்கின்ற ஊழியர்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும். ஈவாய் கொடுத்திருக்கிற அன்பான பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ராஜா. செய்கின்ற ஆசிரியர் பணியில் கிருபை தங்கிருக்கட்டும். அதே போல் அவருடைய அன்பு மனைவி திருமதி ஏஞ்சலின் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். பேராசிரியர் பணியாற்றுகிற போது உடைய கிருபை அவரோடு கூட தங்கியிருக்க வேண்டுமானால் ஜெபிக்கும். ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களுடைய ஊழியத்தில் இசை ஆண்டவரே பயணத்தில் இருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய சாக்கோ சாருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் தன்னுடைய வயலின் ஆண்டவர் எக்ஸாமை எழுத ஆயத்தமாக இருக்கிறார். சாக்கோ சாரை நீர் ஆசீர்வதிங்க. நன்றாய் அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். அதை எழுதி வெற்றி பெறவும் அதை வயலினில் தொடர்ந்து அவர்கள் ஆண்டவரே மக்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் கீபோர்டு கற்றுக் கொடுக்கவும் அதனால் ஏராளமான மக்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து இந்த நாளில் ஆண்டவரே உலக நாடுகளில் இந்திய தேசத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் நேரத்தில் நினைவு கூறுகிறோம். ஏனென்றால் ஆண்டவரே அவர்கள் இன்றைக்கு எல்லா சமுதாயத்தின் மக்களாலும் ஒடுக்கப்படுகிறார்கள். குறிப்பாக பணக்காரர்களால் உயர்ந்த ஜாதியினாலே ஒடுக்கப்படுகின்ற சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி இன்றைக்கு அவர்கள் ஆண்டவரை நீதியோடும் நியாயத்தோடும் வாழக்கூடிய சூழ்நிலைகளை என் தேவன் உருவாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளின் எல்லா பணிகளும் பயணங்களும் ஆசீர்வதிங்க. அடியார்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். எல்லா வல்ல தந்தை மகன் தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமென்.